இந்த 18 லட்சத்து அவர் இலக்கு 50 லட்சம்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இலக்கு 50 லட்சம்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கால்குலேஷன் கிடையாது. 50 லட்சம் வாலண்டியர்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் வந்து 4 ஓட்டை நீங்கள் வந்து உங்களை தவிர இன்னும் ஒரு 3 ஓட்டை நீங்கள் வந்து போட வைக்கணுங்கிறது டார்கெட்டாக இருக்கும். இதெல்லாம் வாலண்டியர்ஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு 4 பேரை, நான் 4 பேர் இல்லை, அது ஒரு 10 15 20 பேரையும் நம்ம வந்து ஓட்டு போட சொல்ல முடியும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே உறுப்பினராக இல்லாதவங்க, இல்லை வாலண்டியர்ஸராக சேர, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, என் தம்பி, இன்னொரு தம்பி சேர்ந்தானே இல்லைன்னு தெரியல, அப்புறம் தம்பி மனைவி, அப்புறம் இவங்க பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. இதில் பெரும்பாலும் யாருமே இதில் இன்னும் இதில் உறுப்பினர்கள்லாம் சேராதவங்க தான், வாலண்டியராக ஆகாதவங்க தான். அப்போ அவங்கெல்லாம் ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க. அண்ணாமலை ஒரு இது கட்சி ஆரம்பித்து வராரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் நல்ல மனிதர், அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அப்படி எடுக்கும்போது 50 லட்சம்னு இவர் டார்கெட் பண்ணுறதே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது இன்னும் ஒரு 3 பேரை வந்து ஓட்டு போட வைக்க முடியும். குறைந்தது, அதிகபட்சமாக அதுக்கு மேலே போகும். குறைந்தது 3 அப்படின்னா 2 கோடி ஓட்டு கிடைக்கும். 2 கோடி ஓட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் வாங்கின ஓட்டு வந்து 1,70,00,000. அப்போ 2 கோடி ஓட்டுக்கு மேலே நம்ம வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, அதில் சந்தேகமே கிடையாது.